அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி சபையை ஸ்தாபித்து கொண்டு விட்டு போய்கொண்டே இருக்கிறார். மிஷனரி பிரயாணமாக பவுல் போய்கொண்டே இருக்கிறார். சபை ஸ்தாபிக்கப்படுகிற காலகட்டம் அது 1ஆம் நூற்றாண்டில் நடைபெறுகிற சம்பவம். இந்த 1ஆம் நூற்றாண்டிலே சபை ஒரு பக்கம் ஸ்தாபிக்கப்படுகிறது, ஒரு பக்கம் பலப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்கிறார். இன்றைக்கும் அதே தான். சபை ஒரு பக்கம் ஸ்தாபிக்கப்படும், இன்னொரு பக்கம் பலப்படுத்தப்படும். நீங்களும் ஒரு காலகட்டத்தில் உள்ளே கொண்டு வரப்பட்டீர்கள். அதற்கு பிறகு இங்கே வசனங்கள் கொடுக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறீர்கள். ஆனால் இதுக்கு பிறகு கர்த்தர் சபைகளுக்குள்ளே சில காரியங்களை வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அது கர்த்தர் கொடுக்குற அனுமதி இல்லாமல் நடக்காது. கவனிங்கள், ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதை காவல் காப்பதற்காக மனுஷனை வைத்தார். ஆனால் உள்ளே சர்ப்பம் வருகிறது. சர்ப்பம் வந்து அவனை வஞ்சிக்கிறது, சோதிக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் இந்த சர்ப்பத்தை கர்த்தர் அலோவ் பண்ணார், சர்ப்பம் ஏன் வந்துச்சு? நிறைய பேர் நிறைய வித்தியாசமான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அந்த பழம் சாப்பிட்டா தான் சாவோன்னு நமக்கு தெரியுமே, ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை அங்கே வச்சார்? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. சில நேரங்களிலே சில காரியங்களை கர்த்தர் செய்யும் போது நமக்கு அது புரியாது. ஆனால் தேவனுக்கு அதில் ஒரு திட்டம் இருக்கும். ஒரு டெஸ்ட் இல்லாமல், எக்ஸாமினேஷன் இல்லாமல் நாம் தகுதி அடைஞ்சோமான்றது நமக்கு தெரியாது. இந்த 2 வருஷமாக கொரோனா காலத்தில் ஆல் பாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பசங்களுக்கு அது ஓகே தான் இல்லையா? பசங்களுக்கு ஓகே தான். ஆனால் நல்லா படிக்கிற பசங்கன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்குது? மனசு கஷ்டமாக இருக்குது. எதனால் மனசு கஷ்டமாக இருக்குது? அவன் ஃபெயில் ஆகிட்டானா? இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா, தகுதி உள்ளவர்களும் தகுதி இல்லாதவர்களும் ஒருமித்து வராங்க. இப்போ யாருன்னு தகுதியானவன், எவன் தகுதி இல்லாதவன்னு தெரியல. இப்போ திடீர்னு அரியர்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாமே ஆல் பாஸ்ன்ட்டாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது? அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? நல்லா படித்து அந்த 3 வருஷம் நல்லா படித்து அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணி வந்தவனும், 3 வருஷம் ஒன்றுமே படிக்காமல் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு அரியர்ஸ் வச்சவனும், இப்போ 2 பேரும் ஒரே கேட்டகரிக்கு வந்துடுறாங்க. ஒருவேளை பூமியில் உள்ளவங்க வேணால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முடிவெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் பரலோகம் அந்த முடிவை எடுக்காது. பரலோகம் எக்ஸாமினேஷன் வைக்காமல் கொண்டு போகாது. அத்தனை பேருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது, எக்ஸாமினேஷன் இருக்குது. அந்த டெஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் அந்த மரம், அந்த பழம் ஆண்டவர் வச்சது. இதை நீ சாப்பிடக்கூடாது, எக்ஸாமை அட்டன் பண்ணணுன்ற மாதிரி இதை நீ அட்டன் பண்ணக்கூடாது. அதான் கர்த்தர் வச்சது. சரி, அட்டன் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒரு எக்ஸாமினர்னு ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்யணுங்க, இருக்கணும். அவரை வச்சு என்ன செய்கிறான்? கடைசி டெஸ்ட் வரான் உள்ளே. அதான் சர்ப்பம் உள்ளே வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிது. இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரோ, இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம். இந்த அனுமதி இருக்குது பார்த்தீங்களா, தோட்டத்துக்குள்ள ஒரு அனுமதி. இது கர்த்தர் அனுமதி கொடுத்தா தான் வரும். ஆனால் இதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். இப்படி ஒரு டெஸ்ட் வரும், இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் வரும், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கர்த்தர் உங்களுக்கு இது அனுமதி கொடுப்பார். அவர் எல்லாரையும் உடனே என்ன செய்யறதில்ல, அனுமதி கொடுக்கறதில்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே மிகப்பெரியதான யோபுவை போல சோதனை அப்படிலாம் வராது. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எவ்வளவு வளர்ந்துருக்குதோ அந்த விசுவாச வாழ்க்கைக்கு தக்கதாகத்தான் சோதனை வரும். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதில்லை. அப்போ அந்த திராணியை ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருக்கு, இந்த அளவுக்கு அதுக்கு டெஸ்ட் வச்சாதான் அது பாஸ் பண்ணும். நாம் என்ன நினைக்கிறோம்? அந்த டெஸ்ட்டே கஷ்டப்படுறோம். ஏன் எனக்கு இந்த டெஸ்ட் வந்துச்சு? அந்த டெஸ்ட் இல்லாவிட்டால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியாது. உங்களுக்கு வச்சிருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. மேலான ஆசீர்வாதத்திற்கு தேவன் ஒரு டெஸ்ட் என்பது ஒரு நடைமுறை, அது கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது? உங்களுக்கு மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு நினைக்கிற எல்லோருக்கும் அது உண்டு. அந்த சோதனையை கிராஸ் பண்ணாத பரிசுத்தவான்களே கிடையாது. நாம் என்ன இன்னைக்கு காலத்து பசங்க மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன விரும்புகிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாதம் மாதம் நல்ல காசு வந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு நம்ம விரும்புகிறதெல்லாம் கிடச்சி படுக்கையிலே நம்ம தூக்கத்திலேயே உயிர் போயிடணும். இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைச்சா எல்லாருக்குமே என்னவா இருக்குது? சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏசுநாதருக்கும் அப்படி கிடைச்சா சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். ரட்சிப்பு வந்துருக்குமா? நமக்கு வந்திருக்காது. அதே மாதிரி தான் சபைக்கும் இது ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். இதை பவுல் தெளிவாக எழுதுறாரு. நான் இப்போ உங்களுக்கு விதை வச்சுட்டு போனேன், நான் விதைத்தேன், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்தது கர்த்தர். இத்தோட முடிஞ்சிடல விஷயம். நான் நட்டுட்டு அப்பல்லோ என்ன கிராஸ் பண்ணி போயிட்டாரு. இப்போ நீங்கள் முளைக்க தொடங்கிட்டீங்க, சபை வர தொடங்கிருச்சு. ஆனால்
மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் கூட்டம் ஒன்று நிச்சயம் வரும். ஒரு போராட்டம் வரும். எல்லா காலகட்டத்திலும் அது நடக்கும். இயேசு சொன்னதுக்கும் பவுல் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். இது வேற ஓநாய், இது உலகம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இது உலகம். உலகத்துக்குள்ள அப்போஸ்தலரை கர்த்தர் அனுப்புகிறார். பீறுகிற ஓநாய்கள்னு இருக்கு. இந்த மாதிரி ஆட்கள் தான் விதைக்க விடாத மடிக்கு தடுத்தவங்க, காட்டு மிருகங்கள். இது உலகம். ஆனா இப்போ உலகத்துக்குள்ள எங்க போயிருச்சு? சபை போயிருச்சு, அஸ்திவாரத்தை போட்டுருச்சு. அப்போஸ்தலர்களும் பின்பு பவுலும் போய், பர்னபா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் போய் எல்லாத்தையும் அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க. போட்டுட்டு சபை உருவாக தொடங்கிருச்சு. உருவாகிற காலகட்டத்தில் கடைசியா பவுல் சொல்றாரு, நான் போறேன், காலம் நெருங்கிருச்சு. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், என்ன நடக்கும்? ஒரு சோதனை காலம் என்று ஒன்று வரும். இந்த ஃபார்முலா இன்னைய வரைக்கும் சபைக்கு பொருந்தும். சபைன்னா நம்மளை தான் குறிக்கும். இன்னைய வரை நமக்கு பொருந்தும். கர்த்தர் ஒரு சபைக்கு நல்ல வசனம் கொடுக்கிறாருன்னா, அந்த வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே ஆசீர்வாதத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போவதற்காக சபைக்கு கொடுக்கவில்லை. சபையை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கிறாரு. சபையை கர்த்தர் ஒரு வசனத்துக்குள்ள ஸ்ட்ராங் பண்றாரு. உனக்கு கர்த்தர் சில விஷயங்களை போதிக்கிறார்னா, பின்னால் வரப்போற சோதனைக்கு உன்னை ரெடி பண்றாருன்னு அர்த்தம். சில விசுவாச வாழ்க்கைக்கு என்ன செய்யறாரு? உங்களை ரெடி பண்றாருன்னு அர்த்தம். இதுல நீங்க எப்படி எடுத்துக்க கூடாது? ஐயோ அப்ப சோதனை வரப்போதா? இல்ல, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிறதா சோதனை. நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. முந்தையெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது 10th ஆரம்பிக்கும் போதே ஃபில்டர் பண்ணி தான் 10th கூட்டிகிட்டு போவாங்க. 9thலேயே ஒரு ஃபில்ட்ரேஷன் வச்சுருவாங்க. இதெல்லாம் ஏன்னா ஸ்கூல் வந்து 100% மார்க் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, 9thலேயே இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணிடுவாங்க? ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் 10th என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் காலத்தில் நடந்தது நான் சொல்கிறேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10th குவார்ட்டர்லி ஆஃபேலி வரும்போது கூப்பிட்டு சொல்லுவாங்க பேரண்ட்ஸை, இவன் தேர மாட்டான், இதை அனுப்புனா என்ன ஆகிடும்? எங்கள் ஸ்கூலில் காலி ஆயிரும், 100% வராது, அதனால் உங்கள் பையனை நாங்கள் நிறுத்தலான்னு இருக்கோம், எக்ஸாமுக்கு அனுப்ப வேண்டான்னு யோசிக்கிறோம். இப்படிலாம் நம்மளை ஒரு விதமாக பண்ணுவாங்க. எதுக்காகனா அதுவும் ஒரு வகையில் நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அப்போ நம்மளை ஃபில்டர் பண்ணி தான் ஃபைனல் எக்ஸாமுக்கே அனுப்புவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விளையாடினாலும் நடுவில் உள்ளூர் கிரிக்கெட்லாம் விளையாட வச்சு சக்ஸஸ் பண்ணி அதில் தி பெஸ்ட்டை தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் சபையை முன்னாடியே ரெடி பண்ணி அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிறாரு. அடுத்த லெவல் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாமினேஷன். அதுதான் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். இப்போ சபையை உலகத்துக்குள்ளே அனுப்பின ஓநாய் வேற, சபைக்குள்ளே வர ஓநாய் வேற. அவங்க அப்போஸ்தலர்கள் போய் சபையை ஸ்தாபித்த காலத்தில் இருந்தது உலகம். அது வந்து பட்சிக்கிற ஓநாய்கள், காட்டு மிருகங்கள். அவைகளுக்கு நடுவில் பவுல் சொல்றாரு, நான் உங்களோட பயத்தோடு கூட இருந்தேன், மிருகத்தை பத்தின பயம் எனக்கு இருந்துச்சுங்கிறார். அது வேறு. ஆனா இப்ப நம்மளை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் உபதேசங்களில் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, வசனம் சொல்லுது, உங்களுக்கு பின்னாட்களிலே ஒரு சோதனை ஒன்று வரும். பல இடங்களுக்கு நான் போகும்போது, சில நாடுகளுக்கு போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாட்டில் ஒரு சபைக்கு போகிறேன். அந்த சபையில் ஒரு நான் போகிற காலத்தில் ஒரு 40-50 பேர் தான் இருப்பாங்க, 40 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சபை வசனத்தில் பயங்கரமாக வாஞ்ச. அந்த சபையினுடைய போதகருடைய மனைவியும் அவரோடு கூட இருக்கிற விசுவாசிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காந்துருப்பாங்க. அப்படி உட்கார்ந்த காலத்தில் அந்த நாட்டில் அந்த பகுதி, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்த சபைகள்லையே அந்த சபை மேலே ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நான் அப்பொழுது அந்த போதகருடைய வீட்டிலேயே தங்கியிருக்கிறேன். ஸோ டெய்லி ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம். செய்யும் போது ஆவியானவர் நிறைய காரியங்களை அவங்களோட கூட பேசினார். பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் ஆண்டவர், சில நாட்களில் எல்லா சபைகளுக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டாக்குவார். குறிப்பாக ஆண்டவர் சில வார்த்தையை சொன்னார், வசனத்தை தேடி சத்தியத்தை தேடி உங்கள் சபைக்கு ஜனங்கள் வருவார்கள். மற்ற சபையிலேருந்து கூட வருவாங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம், அவர்களுக்கு அங்கே சத்தியம் கிடைக்காது. இந்த பகுதியிலேயே, இந்த டிஸ்ட்ரிக்டிலேயே உங்கள் சபை மட்டும் தனிச்சு நிற்கணும். அந்த போதகர் ஏற்றுக்கொண்டார். எனக்குமே கொஞ்ச நேரத்தில் எப்படி இவ்வளோ சர்ச்சஸ் இருக்கிறதுல இந்த கொரோனா பீரியடில் அந்த காலம் வந்தது. இந்த 1.5 ஆண்டு காலம் எல்லா சபையும் மூடப்பட்டது. அந்த ஒரு சபை மட்டும் அந்த அத்தனை காலமும் திறந்திருந்தது. அது மட்டுமல்ல, எல்லா சபைகளிலும் திறக்கப்பட்ட பிறகு ஆட்கள் குறைந்திருந்தார்கள், இந்த சபையிலே வளர்ந்திருந்தார்கள், எக்ஸ்ட்ராவா ஜனங்க மாறி இருந்தாங்க.
இன்னும் பெருசா சொல்லணும்னா, கொரோனாவினாலே அதனால வந்த பாதிப்புகள், நஷ்டங்களிலே சபைகள் பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த சபையில ஜனங்கள் பாதிக்கப்படவே இல்லை, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள், வசனத்துல வளர்ந்திருந்தார்கள். அந்த பாஸ்டர் பார்த்துக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க, நாம அன்னைக்கு பேசுறதை கர்த்தர் இன்னைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்டில் இந்த டிஸ்ட்ரிக்டிலேயே இந்த ஒரு சபை மட்டும்தான் நடக்கிறது. அதுதான் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறதான அதுதான் பெரிய கிருபை. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உன்னை நான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவேன், ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தரை கண்டிப்பாக யாரை அலோ பண்ணுவேன். இப்போ அந்த கொரோனா பீரியடை அலோ பண்ணியிருந்தார் ஆண்டவர் நமக்கு. இது ஒரு மந்தையை தப்ப விடாத ஓனாய் மாதிரி ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சம்பவம். ஆனால் அதல்ல, இன்னும் வரும், இன்னும் நடக்கும். சபை இந்த ஓநாயை சந்திப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை சபை சந்திச்சது. எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு காலையில், நான் காலை வேளையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததான ஒரு வசனம். இதிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, இந்த ஓநாய் வந்து சபையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, மந்தையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, இந்த சபையை கர்த்தர் வேறு சில மிருகங்களையும் சந்திக்க வச்சாராம். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்கள். 1 சாமுவேல் 17, 36, 37 வாசிங்கள். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உமது அடியானாகிய நான் கொன்றேன். நல்லா கவனிங்க, தாவீதினுடைய யுத்தம் கர்த்தரின் யுத்தம். தாவீது ஒரு 100% ஸ்பிரிச்சுவல் மாடல். அவனை கர்த்தர் உருவாக்கும் போதே ப்ரீ பிளான்டு ப்ராடக்ட். அவன் கர்த்தர் அவனை நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி பிறந்த பிறகு சூசன் கிடையாது. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சூஸ் பண்ணி அவன் பண்ணுற ஒவ்வொரு யுத்தத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். அவன் பண்ணுற ஆராதனைக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். அவன் உருவாக்குறதான பாடகர் குழுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். அவனுக்கு கிரீடங்கள் வைப்பாங்க, அந்த கிரீடங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். எல்லா விதத்திலும் தாவீது பிறந்ததிலிருந்து தாவீது சாலமோனை ராஜாவா அபிஷேகம் பண்ணி சாகிற வரைக்கும் இந்த 70 வருஷமும் மிக முக்கியமான கிறிஸ்துவினுடைய நிழல் அவன். இதை தனியாக நம்ம தியானிக்கிறதுக்கே ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி அது இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் உங்களுக்கு கவனிச்சு பாருங்க. இயேசு சொல்றாரு, மேய்ப்பன் மந்தைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பொதுவாக மேய்ப்பர்கள் ஓனாய் வரும்போது என்ன செஞ்சிருவாங்க, விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. நல்ல மேய்ப்பனோ என்ன செய்கிறான், தன் மந்தைக்காக ஜீவனை கொடுக்கிறான். இந்த சம்பவத்தை அதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டுற ஆள் யாருன்னா தாவீது. ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவன் என்ன செய்கிறான்னா, சிங்கத்தினிடத்திலும் கரடியினிடத்திலும் அவன் சண்டை போடுறான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நமக்கு அந்த காலத்தில் ஆட்டுக்குட்டிங்கிறது வீட்டில் இருக்கிற லீஸ்டான ஒரு பொருள். யார் வந்தாலும் கிட்ட ஓடி போய் ஒரு ஆடு அடிச்சு விடுவாங்க. அது காணாம போனால் தேட கூட மாட்டாங்க. ஏற்கனவே செய்திலையும் சொல்லியிருக்காங்க, கழுதை தான் அந்த காலத்தில் என்னவா இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு மிருகமாக இருக்குது. ஆடு நமக்கு முக்கியமான மிருகமாக கருதப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் அந்த ஆட்டுக்காக அவன் சண்டை போடுறான். இது ஒரு பக்கம் நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம், இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் தாட்டெல்லாம். ஆனால் இந்த மந்தையை பிடிக்க வருகிற சிங்கம் என்றால் என்ன, மந்தையை பிடிக்க வருகிற கரடி என்றால் என்ன, இது ரெண்டு கிட்ட இருந்து மெய்ப்பன் என்ன செய்யணும், தன் மந்தையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அந்த எச்சரிப்பு இருக்கணும். சிங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம் இறைய வாயில கவ்வி கடிச்சு எடுக்கும். இது சபையை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பிரிச்சுவல் தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு, அந்த மிருகத்திற்கு ஒரு வாய் இருக்கு. அந்த வாய் எப்படிப்பட்டதை சொல்லுமா, பெருமையானவைகளையும் தூஷணமானதையும். அது என்ன வாய்? 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 13:2. சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள், கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாய். அப்ப அந்த வாய்க்கு ஒப்புமையா கர்த்தர் எதை சொல்றாரு, சிங்கத்தின் வாய்க்கு ஒப்புமையா எதை சொல்றாருன்னா, பெருமையானவைகளையும் தூஷணமாங்களையும் பேசும் வாய் அதற்கு. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த காலகட்டத்தில் சபைக்கு விரோதமாக எழும்புற மிக முக்கியமான ஒரு ஆவி என்னன்னா, பெருமையானவைகளை பேசுகிறதான ஒரு ஆவி. கடைசி காலத்தில் சபையில் எழும்புறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்களா, பெருமையானவைகளை பேசுகிறவங்க எழும்புவாங்க. நம்ம வாசிக்கிறோம், தீமோத்தேயு புத்தகத்திலையும் வாசிக்கிறோம் இல்லையா, அதை பற்றி. கடைசி காலத்தில் பெருமையானவர்கள் வருவார்கள். இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம பார்க்குற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தாழ்மை போய் பெருமை அதிகரிச்சிருக்குது. நான் சொல்கிறது கொரோனா பீரியடுக்கு கொஞ்சம் முன்னாடியும் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வரப்போகிறதையும் சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கொரோனா பீரியடு அல்ல, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இருந்ததை சொல்கிறேன், கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வரப்போகிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பெருமைகள் உச்சத்துக்கு போச்சு கிறிஸ்தவத்தில். கிறிஸ்தவத்தினுடைய
மகா மேன்மையே தாழ்மை தான். ஏன்னா கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான அவர் சொல்றதே எதை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு தாழ்மையை கற்றுக்கொள்ளணும்னா, பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்தும், அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தும், தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தும், ஆனா வசனம் என்ன சொல்லுது, அவைகளை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு உயர்த்தி வச்சாலும் அங்க என்ன இருக்கணும், ஒரு தாழ்மை வரணும். ராஜாவா உட்கார வச்சாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை இருக்கணும். ராஜாவுக்குரியதான போஸ்டிங்ல இருக்கக்கூடியதான அத்தாரிட்டி நமக்கு இருக்கணும். யோசேப்புக்கு ஒரு மோதிரத்தை போட்டாச்சு, இப்போ சமஸ்த எகிப்து மேலே அவனுக்கு என்ன இருக்குது, அதிகாரம் இருக்கு. அவன் அந்த அத்தாரிட்டியோட இருக்கணும். இருந்தாதான் ஜனங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஆனா தேவனுக்கு முன்பாக வரும்போது எப்படி இருக்கணும், அந்த தாழ்மை இருக்கணும். இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போதோ அல்லது சில ஆவிக்குரிய மீட்டிங்கில் கலந்து கொள்ளும் போதோ அல்லது ஆவிக்குரியவர்கள் மத்தியில் இருக்கும் போதோ பேசும்போதோ உங்களை அறியாமலேயே பெருமையானவைகள் வெளிப்படுது. உங்ககிட்ட இருக்கிற குட் குவாலிட்டிஸ், அது குட் குவாலிட்டி தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை, அதை பத்தின பெருமை வெளிப்படுகிறது. அந்த பெருமை வெளிப்படுச்சுன்னா தொலைஞ்சோன்னு அர்த்தம். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பெருமை. ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் பெருமை. உங்களை தாழ்த்துறதுனால ஒரு நாளும் உங்களுக்கு தீமை வர போகிறதே கிடையாது. அடுத்தவர்கள் ஒருவேளை உங்களை கேவலமா பேசுறதுனால நீங்க உடனே என்ன பண்றீங்க, நான் அப்படிலாம் கிடையாது, நான் யார் தெரியுமா, உங்க பெருமையை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய விரும்புறீங்க, காட்ட விரும்புறீங்க. நான் சொல்றேன், அவங்க பேசட்டும், ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவன் சொல்லட்டும், ராஜா வஸ்திரத்தை போட்டு எருசலேம் பெண்களுக்கு முன்பாக இப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்லட்டும். உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்க பதில் கொடுக்க வேண்டாம், நீங்க பெருமையானவங்களை சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி யார் வேணா கேவலமா பேசட்டும். உடனே நமக்கு என்ன தோணுது, நான் யார் தெரியல, நான் எப்பேற்பட்ட படிப்பு தெரியுமில்ல, நான் என்ன குலம் என்ன கோத்திரம், ஒண்ணும் இல்லை. நீங்க அப்படியே அமைதியா விட்டு பாருங்க. நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லுவேன், நீங்க அமைதியா விட 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 தேவன் யார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறாரோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. பேசுறவன் கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே தான் போவார். அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பேசுறியா என் பையனை பத்தி, நீ பேசுறியா என் மகளை பத்தி, நீ பேசு பார்ப்போம். பேச பேச உயர்த்துவார். இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, உங்களுக்கு அந்த தர குறைவா பேசுறான்ல அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது, அவன் உயிரோட இருப்பான். நீங்க என்ன யோசிப்பீங்க, இவ்வளோ என்ன பேசுறான், ஏன் இன்னும் அவன் இருக்கிறான், அவன் இருந்தா தானே உனக்கு உயர்த்துறதை காட்ட முடியும். அவனை எதுக்கு வச்சிருக்காருன்னா உன்னை உயர்த்தி அவன் முன்னாடி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இவன் உன்னை உயர்த்தினா அவனுக்கு வயிறு எரியுதுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் பாப்பார் எவ்வளோ எரியுதுன்னு பார்ப்போம். ஏறிட்டு நல்லா ஏறிட்டும். யோசேப்பை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாச்சு. இப்போ யோசேப்பை தூக்கி திருப்பி பிரதமரை உட்கார வச்சாச்சு. போர்த்திபாருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் வேலை பார்த்த பையன், நம்ம கிட்ட சாப்பாட்டுக்கு வந்து லைன்ல நின்ன பையன், இன்னைக்கு நாம அரிசி வாங்க லைன்ல அவங்ககிட்ட நிற்கிறோம். எப்படி இருக்கும்ல. கர்த்தர் பேசவே மாட்டாரு, கர்த்தர் ஆக்ஷன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பேசணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு பதில் கொடுக்கணும். என்ன கை நீட்டி அவங்க பேசினாங்க, அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு, அவன் பேசுற வரைக்கும் பேசுறான், அமைதியாவே இரு. ஏன், உனக்கு விரோதமாக பேசினவனுக்கு பயங்கரமாக உனக்கு கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவார். நமக்கே தெரியாது, ஓ நம்ம இங்கே தான் உட்காந்துருக்குறோமான்னு. நம்ம அந்த ஜெயிண்ட் வீல் மேலே போகும்போது கண்ணை மூடிப்போம் தெரியுமா, அப்படி மேலே போகும். நமக்கு என்ன பயமாக இருக்கும், கண்ணை மூடிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்தோம்னா ஏதோ நார்மலாக இருக்கும்னு பார்த்தோம்னா நம்ம உச்சத்தில் இருப்போம். நமக்கு இன்னும் பயமாக இருக்கும். ஆனால் கீழே இருக்கவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், எங்கே போயிட்டான் பாரு, இப்போ தான் நம்ம கூட உட்காந்துட்டு இருந்தான், அவன் அப்படியே சுற்றி எங்கே வந்துட்டான், மேலே வந்துட்டான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் வரும். அப்போ உங்கள் வாயிலிருந்து என்ன வந்துடக்கூடாது, என்னெல்லாம் ஆண்டவர் நான் பட்ட பாடுகளுக்கு தக்கதாகத்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனை வயிற்றுச்சல் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சில ஆட்கள் அது வேற, நம்ம ஆட்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, என்ன பவுல் மறியப்பட்டீங்க, பட்டணங்கள் தூரமாக அடிக்கப்பட்டீங்க, உங்களுடைய பாடுகளை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் உங்கள் பாடுகள் நிமித்தம் பெருமை பாராட்டாதிருங்கள். சிலருக்கு சுய பரிதாபம் ரொம்ப ஜாஸ்தி. அவனுடைய சாட்சியை சொல்கிறேன்ட்டு அவன் பட்ட கஷ்டத்தை அப்படியே எப்படின்னு செய்வான். சிலர் உண்மையாக சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், எப்படி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு. சிலருக்கு அது தாழ்மையில் ஒரு பெருமை இருக்கும். பார்த்துருக்கீங்களா, நான் ஒரு குப்பை, நான் ஒரு குண்டுமணி, நான் ஒன்றுமே இல்லாதிருந்த காலகட்டத்தில் அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், எதை செய்தாலும் உண்மையாக செய்யுங்கள். இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கக்கூடாது, படிப்பு பெருமையோ எந்த பெருமையோ இருக்கக்கூடாது. இது ஒரு விதமான சிங்கம், கடிச்சு குதறி ஜீவன் போயிடும், ஸ்பிரிச்சுவல் லைஃபே அடி வாங்கிறோம். பெருமையாக பேசினவன் வாழ்க்கையில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, கர்த்தர் விடவே மாட்டார். உலகத்தானுக்கும் அதான் நியதி.
என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அவனை கர்த்தர் ஏதோ பண்ண போகிறாருன்னு அர்த்தம். நான் சொல்லுவேன், யாருமே என்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னான்னா அவனை கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஏதோ செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ரெண்டாவது, தூஷணமானது. சிங்கத்தின் வாயோட இன்னொரு குணாதிசயம் என்ன? சபையை தூஷணத்திலிருந்து காப்பாற்றணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு காலத்தில் ஊழியர்களும் கனம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனுடைய விளைவு அவர்களை பார்த்து பேசுவதற்கும் ஜனங்கள் பயந்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஊழியர்களும் தங்களுடைய ஸ்தானத்தை மறந்துவிட்டு அந்த ஸ்தானத்திலேருந்து கொஞ்சம் என்ன செஞ்சிடறாங்க? இறங்கிடுறாங்க. அதனால் என்ன நடக்குது? சில தூஷணமான காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த தூஷணம் நமக்கு வருவதற்கு நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வராமல் இருக்கிறதுக்கு, வரப்போகிற சிச்சுவேஷன் வருதா அதுலேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் உண்மையாக இருந்தும் தூஷிக்கிறார்கள்னா அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நாம் சில நேரத்தில் ரொம்ப உண்மையாக தான் இருப்போம், ஆனால் நம்மளை கண்டா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு எரிச்சலில் ஒரு தூஷணம் என்ன செய்வாங்க? நமக்கு விரோதமாக பேசுவாங்க. அப்படி பேசும்போது நீங்கள் விட்டுருங்க, அது ஒன்றும் ஆக போகிறது. நான் இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக தூஷணமாக பேசினாலும் சரி, கோபமாக பேசினாலும் சரி, எரிச்சலாக பேசினாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, அடுத்து போட்டு போயிட்டே இருங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு வெளியே போயிருங்க. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அப்படி போகிறதுனால ஒரு நாளும் நீங்கள் தோற்று போகிறதே கிடையாது. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல மல்லு கட்டி அந்த இடத்துல என்ன செய்ய விரும்புகிறாங்க? தான் ஜெயிக்கணும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் அங்கே ஜெயிப்பீர்கள், வாழ்க்கையிலே தோற்று போவீர்கள். நீங்கள் அங்கே அமைதியாக இருந்து பாருங்கள், உங்கள் சார்பாக தேவன் யுத்தம் செய்வார், உங்கள் சார்பாக தேவன் வழக்காடுவார். நாளைக்கு உங்களை பேசினவர்களை வாயடத்தை நிற்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருவார் அந்த இடத்துக்கு. ஏன்னா நீங்கள் பேச முடியாத ஸ்தானத்துக்கு போயிடுவீங்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக பேசினவனை கர்த்தர் கண்ணு காணாமல் விட்டுட்டாருன்னா நீங்கள் நினைக்காதீங்க. சொல்கிறேன், மோசேக்கு விரோதமாய் பேசினவனை கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு நேரம் வரும், அவனை பழி வாங்குறாருன்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் உனக்காக அவர் நிச்சயம் ஒரு வழக்கு ஆடுவார், உனக்காக கர்த்தர் பேசுவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? நான் அவரை எப்பவுமே அப்படி தான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்னா, ஒருவேளை நான் தவறு செய்திருந்தாலும் கூட என் உலக பிரகாரமான தகப்பன் என்னை கண்டிப்பார், என்னை எல்லாம் செய்வார். ஆனால் மற்றவங்க கூட என்ன செய்ய மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு பூமிக்குரிய அழிந்து போகிற தாயும் தகப்பனுமே இப்படி இருப்பார்களானால் பரலோகத்தின் தகப்பன் இன்னும் நம்மில் அதிக அன்புள்ளவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை மற்றவங்ககிட்ட கொடுத்து கேவலப்படுத்தி பார்க்கணும்னு விரும்புகிறதே கிடையாது. அவர் கண்டிப்பார், அவர் அடிப்பார், அவர் நொறுக்குவார், அவர் திருப்பி காயப்படுத்துவார், அவர் கட்டு போடுவார், எல்லாம் அவரே செய்வார். ஆனால் மற்றவங்க உடைக்கிறதுக்கு ஒரு நாளும் கர்த்தர் ஒத்துக்க மாட்டார். ஈவன் தோ அவர் பர்மிஷன் கொடுத்தால் மட்டும், அது மட்டும்தானே ஒழிய மற்றபடி கர்த்தர் கொடுக்க மாட்டார். சில தூஷணமான காரியங்கள் நடக்குதா? உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக அநியாயமாக சொல்கிறாங்களா? நோ வரிஸ், சில சிங்கம் வந்திருக்கு, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அதன் கைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க போகிறார். அதை நம்ம கடித்து சாவடிக்க விட மாட்டார். வரும், அந்த மாதிரி காரியங்கள் வரத்தான் செய்யும். நம்ம நல்லா உயர நீங்கள் எத்தனை பேர் உங்களை சந்தோஷமாக பார்ப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை பார்த்து பரிதாபப்படுவதற்கு நிறைய பேர் இருப்பான். ஆனால் நீங்கள் உயர்த்தப்படும் போது சந்தோஷப்படுவதற்கு கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருப்பார்கள். இது என் வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது. நிஜமாக சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படும் போது பச்சாதாபப்படுவான், ஐயோ பாவம் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு பரிதாபப்படுவதற்கு நிறைய பேர். ஆனால் நீங்கள் மேலே போக 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 பொறாமை கொண்டவர்களும் தூஷிக்கிறவர்களும், என்னடா இவன் மேலே போயிட்டானேன்னு யோசிக்கிறவர்களும், இவன்லாம் இப்படி வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க. உண்மையாக நேசித்து உங்களுக்காக அன்பு செலுத்தி ஜோம் பண்ணுறவங்க விரல் விட்டு என்றவங்களா மாறிக்கிட்டே இருப்பாங்க. உயர போக போக அது நடக்கும். நீங்கள் உயர போகிறன்றதுக்கு அது ஒரு அடையாளம். ஆனாலும் கீழே இருந்து மேலே வரைக்கும் நீங்கள் போய் உட்கார்ற வரைக்கும் சந்தோஷப்படுகிற ஒருவர் உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. அது மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. சிங்கத்தின் கைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு நாள் தப்புவித்திருக்கிறார். தப்புவிக்கப்பட்டோம். ரெண்டாவது இன்னொன்று வந்துச்சா? என்ன வந்துச்சு? கரடி வந்துச்சு. கரடி சபைக்கு விரோதமாக எழும்புமா அப்படின்னு கேட்டால் எழும்பும் கண்டிப்பாக. இது தாவீதினுடைய யுத்தம். ஸோ தாவீது வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா, மந்தைக்கு விரோதமாக வந்துச்சுன்னா நம்ம மந்தைக்கு விரோதமாகவும் வரும். கரடி என்பது எதை குறிக்கிறது? அதே 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதனுடைய கால்கள் கரடியின் கால்கள். இது எதை குறிக்கிறது? தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயில் என்ன வச்சிருக்குது? விலா எலும்புகளை வைத்திருக்கிறது. அதாவது சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிங்கத்துக்கு ஒப்பான சுபாவங்கள் வந்த மாதிரியே
இன்னொரு சுபாவம் இருக்குது, கரடிக்கு ஒப்பான சுபாவம். கரடிக்கு ஒப்பான சுபாவம்னா என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சாய்ந்து நின்று தன் வாயில விலா எலும்புகளை கவ்விக்கொண்டு நின்று. அது எதை குறிக்கிறது? ஆக்சுவலாக அந்த இடத்துல எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரடி ஒரு பக்கம் சாய்ந்து நிற்குதுன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ராங், ஒரு பக்கம் வீக் அப்படின்னு அர்த்தம். இப்போது அதுக்கு ஒப்பான வசனமும் இருக்குது. இதே காரியங்கள் தானியலுக்கு வெளிப்படுத்தப்படுது. 2ஆம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் 42வது வசனத்தை வாசிங்கள். தானியல் 2:42 வாசிங்க பார்ப்போம். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். அப்போ ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய், ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஒரு பக்கம் வீக். இது சபையினுடைய மிக முக்கியமான சபைக்கு வரக்கூடியது. சபையை எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சபை ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும், இன்னொரு பக்கம் சபை வளர்ச்சியில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நிறைய ஊழியர்கள் இந்த பேலன்சிங் டாக்டர்னு சொல்லுவாங்க. சபைக்கு எல்லா உபதேசமும் தேவை. அப்படி இருக்கும்போது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போதிப்பாங்க. இப்போ நான் சபை நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்க, நான் நடத்த மாட்டேன், எனக்கு சபை கிடையாது. நான் சபை நடத்துகிறேன்னா எதை பற்றி அதிகமாக பேசுவேன்? வருகையை பற்றி மட்டும்தான் அதிகமாக. ஏன்னா எனக்கு அது அழைப்பு, என்னுடைய அழைப்பு அது. ஸோ என்ன ஆண்டவர் தனியாக ஒரு டீச்சிங்னு வச்சு வருகையை பற்றி பேச சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சபைக்குள்ளே வரேன்னு வச்சுக்கோங்க, சபை திடீர்னு நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா இன்றைக்கி கடைசி காலத்தில் இது ஒரு பெரிய ஆவி. என்னது? பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்ஷிப் லீடர் ஆகி வெளியே போயிடுறாங்க, எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் பாஸ்டர் ஆகி உள்ளே வந்துடுறாங்க. இந்த அழைப்பு அவங்களுக்கு என்ன செய்யுது? மாறுது. எப்படி தான் மாறுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே மாறி மாறி ஒரு சிலர் சொல்கிறாங்க, எனக்கு கர்த்தர் சொல்லித்தான் நான் இப்படி வந்தேங்கிறாங்க. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது, நம்ம எதையுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு ஃபோக்கஸில் இருந்தவங்க உள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனால் சரியான மேய்ப்பன் அழைப்பு பெற்று சபையை நடத்துகிறவங்களுக்கு எல்லா டாக்டரினும் பேலன்சிங்காக கொடுப்பாங்க. 4 வாரம் அப்படின்னா 4 வாரமும் 4 வகையான உபதேசங்கள் கொடுக்கப்படும். பரிசுத்தத்தை பற்றி பேசப்படும், விசுவாசம் பேசப்படும், வருகை பேசப்படும், அப்புறம் போராட்டம் பேசப்படும், சோதனைகள் பேசப்படும், எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் சபை என்ன செய்யும்? நிற்கும். எல்லாத்துலையும் எல்லா பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பக்கம் அப்படியே கிரேஸ் டாக்டரின் அப்படின்னு போட்டு கிருபை எல்லா வாரமும் என்னதான் மெசேஜ்? கர்த்தர் உன்னை அப்படி வைப்பார், கர்த்தர் உன்னை இப்படி வைப்பார், வெற்றி சிறக்க பண்ணுவார், அதை பண்ணுவார். 52 வாரமும் கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார் அப்படின்னா, பரிசுத்தத்தை பற்றி பேசுறது யாரு? விசுவாசத்தை பற்றி பேசுறது யாரு? சபை ஒரு பக்கம் எப்படி இருக்குது? சாஞ்சு நிற்குது. ஆனால் ஒரு சைடு ஸ்ட்ராங். அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? அதிகமாக வெறும் பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது அவங்களுக்கு என்ன இருக்குது? பரிசுத்தத்தின் உச்சத்துக்கு போகிறாங்க. ஆனால் எது இல்லை? விசுவாசம் இல்லை. பல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. நான் சொல்வேன், சபைக்குள்ள 5 வகையான ஊழியத்தினுடைய காரியங்கள் நடந்துச்சுன்னா சபைக்குள்ள 9 வகையான வரமும் கிரியை செய்யும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? 5 வகையான ஊழியத்தினுடைய காரியங்களும் எல்லா உபதேசங்களும் மிகச்சரியாக சபைக்குள் இருக்கும்போது 9 வகையான வரங்களும் சபைக்குள் கிரியை செய்யும். இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த 9 வகையான வரங்கள் இல்லை. அதனுடைய விளைவா வியாதிப்பட்டவன் வந்துட்டு வியாதிப்பட்டவனாவே திரும்புறான். ஆனால் சபையில் வசனம் கிடைக்குது, எல்லாரும் வராங்க. அந்த சபைக்கு போனால் நல்ல வசனம் கிடைக்குங்க, உண்மை, சத்தியம், கரெக்ட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சபையில் அற்புதம் இருக்குதா? அற்புதம் நடக்குதா? அதுவும் நடக்கணும். வெறும் வசனம் மட்டும் பேசினா பட்டாது, கிரியையும் இருக்கணும். அந்த சபையில் போனாலே கஷ்டம் தாங்க. எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க? தரித்திரம். அந்த சபைக்கு போன நாள்லேருந்து நான் என்ன சொல்கிறேன், சபையில் ஆசீர்வாதமும் இருக்கணும். சபை ஆசீர்வாதிக்க கூடாதுன்னு யார் சொன்னா? ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி மட்டும் ஓடக்கூடாது. சபையில் ஆசீர்வாதமும் இருக்கணும், பரிசுத்த உபதேசம் இருக்கணும், விசுவாசத்தை பற்றியும் சொல்லித்தரணும், வரங்களை பற்றியும் கிரியை செய்யணும், அற்புத அடையாளங்களும் நடக்கணும், தீர்க்க தரிசனமும் இருக்கணும். சபைக்குள்ளே வரும்போது ஒரு புது மனுஷன் வரான், ஒரு டவுட்டோட வரானா அன்னைக்கு பிரசங்கம் முடியறதுக்குள்ள அவனுக்குள்ள என்ன போயிருக்கணும்? ஒரு தீர்க்க தரிசன வசனம் போயிருக்கணும். ஒரு வியாதியஸ்தன் வந்தானா வியாதியஸ்தனா திரும்ப கூடாது. ஒரு பிசாசால் அகப்பட்டவன் வந்தானா அவன் டெலிவர் ஆகி தான் வெளியே போகணும். அப்போ சபைக்குள்ள எல்லாம் இருக்கணும். இன்னைக்கு சபைகள் தங்களை எப்படி பண்ணிக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முந்தி நான் சொல்றது, எனக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பரிசுத்தவான்கள் சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க படித்தாங்க, ஒருத்தர்கிட்ட போய் அடங்கி இருந்தாங்க, அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க, அப்புறம் களத்தில் போய் இறங்கி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சதுனால அவர்களால் பேலன்சிங்காக சபை என்ன பண்ண முடிஞ்சிச்சு? நடத்த முடிஞ்சிச்சு. இப்போ 3 வருஷம் படித்து முடிச்சாச்சுன்னா ரெவரண்ட்டு ஒரு போஸ்டிங் தூக்கி போட்டாச்சு. இப்போ இவருக்கு என்ன இல்லை? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இப்போ இவர் சபை எப்படி இருக்குது? இவர் அந்த 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி MBA முடிச்சிருந்தாருன்னா இப்போ சபை என்ன மைண்டில் இருக்கும்?
பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் இருக்கும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளே போங்க, சபை எப்படி இருக்கும்? பக்கவாக இருக்கும். ஒரு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே போய் பாருங்கள், பயங்கரமான மால் மாதிரி இருக்கும். அழகாக லைட்டிங்ஸு, எல்லா பக்காவான இந்த பிஏ சிஸ்டம், அப்புறம் உள்ளுக்குள்ளே ஆஃபீஸு, என்ட்ரி ஆகும்போதே பயோமெட்ரிக், அது இதுன்னு கார் பார்க்கிங் எல்லாம் நீட்டாக இருக்கும். ஆனால் உட்காந்தோம்னா சத்தியமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆனால் ஒரு பக்கம் என்னவா இருக்குது? வீக்காக இருக்குது, ஸ்பிரிச்சுவலி வீக். அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் கரெக்டாக இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாகவும் கரெக்டாக இருக்கணும், வசனத்துலேயும் கரெக்டாக இருக்கணும், வரங்கள்லையும் கரெக்டாக இருக்கணும். நம்ம சபை எப்படி இருக்கணும்னா எல்லா பக்கமும் முழுவதுமாக கட்டி எழுப்பப்பட்ட கர்த்தருடைய ஆலயமாக இருக்கணும். அப்போ தான் சபை எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங். இன்றைக்கி சபைக்கு உள்ள மிகப்பெரிய ட்ராபேக் இது. அதில் வேற அவங்க என்னன்னா இதை சொன்னால் ஒத்துக்க வர மாட்டாங்க. ஆமாம்மா நாங்கள் இப்படித்தான், எங்கள் சபை இப்படித்தான் அப்படிங்கிறாங்க. அதாவது டாக்டர்ஸில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, பீடியாட்ரிஷன் ஒருத்தர் இருப்பார், அவர் ஒன்லி குழந்தைங்களை மட்டும்தான் பார்ப்பார். கைனகாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வந்து பெண்களுக்குரியதை மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ ஆர்த்தோன்னு தான் எலும்பு மட்டும். இந்த மாதிரி சபை வந்து தனி ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, சபை மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி. இது இங்கே வந்தால் எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும், வசனத்துக்கும் பதில் இருக்கும், வியாதிக்கும் பதில் இருக்கும், தீர்க்க தரிசனமும் இங்கே இருக்கும். தீர்க்க தரிசனம் ஒரு தீர்க்கதரிசி ஏஞ்சி தீர்க்க தரிசனம் சொல்கிறதெல்லாம் கிடையாது. பாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்கிருந்து தீர்க்க தரிசன வசனம் புறப்பட்டு வரும். 50 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 50 பேர்கிட்டையும் ஒரே வசனம் வேற விதமாக போய்கிட்டு இருக்கும். இதுதான் கர்த்தர் செய்கிறது. அந்த இடத்துல சபை ஜெயிக்கணும். நாம் ஒரு பக்கமே ஓடவே, வசனத்தில் கூட சொல்கிறேன், நீங்கள் வசனத்தில் கட்டப்படுறது நல்லது, இதான் பேஸ், இதான். ஆனால் வெறும் நீங்கள் இதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி வசனத்தினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கீழானவைகள் எல்லாம் மேலானவைகளையே நாடுங்கள். அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி சபை என்ன செய்யணும்? போகணும், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பணும். அந்த பவர் எங்கே இருக்கணும்? சபைக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி எல்லா விதத்திலும் சபை வளரணும். இது சிங்கத்துக்கும் கரடிக்குமான காரியங்கள். ஒரு காலகட்டத்தில் சபை இப்படிப்பட்ட காரியங்களை தான் தாண்டி வந்துச்சு. ஆனால் பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் சபைக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைப்பா, வெளியிருந்து வரக்கூடிய சபைக்கு பாதிக்கிறது. ஆனால் இதை விட மோசமான ஒரு மிருகம் ஒன்று வரப்போகுது, எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிக்குங்கன்றார். என்ன மிருகம்? மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் ஒன்று வரும். அது என்ன ஓநாய்? மந்தையை தப்ப விடாத ஓநாய். அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்க, அது மந்தையை என்ன செய்யாதான்? தப்ப விடாதான். சிங்கம் என்ன பண்ணிருச்சு? தப்ப விட்டுருச்சு, காப்பாற்றியாச்சு. கரடி என்ன பண்ணுச்சு? தப்ப விட்டுருச்சு, காப்பாற்றியாச்சு. ஆனால் இந்த ஓநாய்கிட்ட என்ன பண்ண முடியாது? காப்பாற்றவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒன்று வருது பின்னாடி. அந்த மந்தையை தப்ப விடாத ஓநாய்கிட்ட இருந்தால் நீங்களும் நானும் தப்பிக்கணும். நாம் என்ன செய்யணும்? அந்த ஓநாய் என்ன? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கடைசி காலத்தில் இருக்கிற மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். ஃபர்ஸ்ட் ஓநாய்கள் என்பதற்கான அடையாளம் இன்னொன்று என்ன? கள்ள தீர்க்க தரிசனம். சபைக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். நான் இப்பயும் சொல்கிறேன், கொரோனாவுக்கு முன் இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கொரோனா வந்து இந்த கிபி மாதிரி, இந்த கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு சர்ச்சை கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த 2019 வரைக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய அட்டகாசம் தாங்க முடியாது. நான் சமீபத்தில் ஒரு அம்மாவை குறித்து கேள்விப்பட்டேன். அந்த அம்மா வந்து எது ஒன்றுனாலும் காலையில் 10 மணிக்கு கிளம்பி தீர்க்கதரிசி வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அன்னைக்கு என்ன செய்யணும்னு அவரை கேட்பாங்களாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் வந்து செய்வாங்களாம். அவர் இன்னைக்கு நீங்கள் வெளியே போக வேணான்ட்டாங்கன்னா வீட்டில் வண்டி பிடிச்சி வீட்டுக்கு போய் கதவு சாத்திப்பாங்க. ஏன்? தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு வெளியே. இன்னைக்கு இருக்காங்க. எனக்கு அதுதான ஆச்சரியம். சபை இந்த தீர்க்கதரிசிகளால் சீரழிஞ்சது பயங்கரம். நல்ல கவனிங்க, கள்ள தீர்க்கதரிசிகளால் சொல்கிறேன், நான் வெறும் தீர்க்கதரிசிகளால் சொல்கிறேன். நமக்குள்ளே நல்ல தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், இருக்கிறார்கள். தெசலோனிக்கருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ண அட்டகாசம் இருக்குல்ல, பயங்கரம். உங்களை அப்படி ஆக்குவோம், இப்படி ஆக்குவோம், இந்த வருஷம் அப்படி இருக்கும், மூளைக்கு மூளை தீர்க்க தரிசனம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 30-40 தீர்க்கதரிசி எழும்புவாங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மட்டும்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஜனவரி 1 தீர்க்கதரிசி இருக்காங்க. 30-40 தீர்க்கதரிசி தட்டி தூக்கிறது போங்க. அதுக்கு ஒரு கும்பல், நம்புற கும்பல். ஒரு பீரியட் வரைக்கும் இவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, எம்என்சி கம்பெனி மாதிரி மாறி எல்லாம் புக்லெட் போட்டு கொடுக்குறது. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப நாளாக கேட்ட கேள்வி,
தீர்க்கதரிசிங்க இருக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா பொரசிவாக்கத்துலையும் சென்னைக்குள்ளேயும் தான் இருக்காங்க. பராகுவேல என்ன நடக்க போகிறது? பெருநாட்டில் பூகம்பம் வரும். பெருநாட்டில் பூகம்பம் வந்தால் உங்களுக்கு என்ன? உங்களை எந்த ஊருக்கு கத்த தீர்க்கதரிசியை மாற்றினாரு? சென்னைக்கு. நீங்கள் சென்னைக்கு சொல்லுங்க. பெருக்கு தான் அங்கே இருக்கிறாரே ஒருத்தர். அந்த ஊர் தீர்க்கதரிசி எழுப்பி சொன்னதானே நல்லா இருக்கும். அவன் கேட்பான். நீங்கள் இங்கே தமிழில் சொல்கிறது எங்களுக்கே புரியல, பெருநாட்டுக்காரனுக்கு எப்படி புரியும்? ஃபுகுஷிமால இது ஜப்பானில் பூகம்பம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருக்கு சொல்லணும்? போய் நினிவே அழிய போதுன்னு யாருக்கு சொல்லணும்? தர்சீஸில் சொன்னால் சரியா தப்பா? தப்பு தானே. அப்போ பெரு அழியணும்னு எங்கே சொல்லணும்? பெருவில் தானே சொல்லணும். அதை சென்னையில் சொன்னால் என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிச்சு சைனா பார்டர் மாறப்போகுது, ஜப்பான் இப்படி ஆக போகுது, பெரு அப்படி ஆக போகுது. ஆனால் சென்னையில் பூகம்பம் வரப்போகுதுன்னு ஒரு பயிலும் சொல்லலை. இத்தனை தீர்க்கதரிசி எங்கே தான் இருக்கான்? சென்னையில் தான் இருக்கான். கொரோனா வரும்னு ஒருத்தராக சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லுது. WHO சொல்கிறான் கரெக்டாக. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது அடுத்த வருஷம் என்ன வரப்போகுது? கொரோனா வரப்போகுது. நம்ம ஆளுங்க யாருமே சொல்லலை. 2020 ஜனவரி பார்த்தீங்களா, அடிச்சு விட்டாங்க பயங்கரமாக. மார்ச் லாக்டவுனு தட்டி தூக்குச்சு. ஒன்றும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2021 ஜனவரி 2 தீர்க்கதரிசி கூட இல்லை. எல்லாம் வாக்குத்தத்த செய்தியாக மாறிடுச்சு. தீர்க்க தரிசன செய்தின்னு போடுறவங்கள இப்போ என்னவா மாறிட்டாங்க? வாக்குத்தத்த செய்தி. அதை தான் சொல்றேன். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு என்ன வாருங்க? எச்சரிக்கையாயிருங்கள். இது மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள், மோசம் பார்க்குற ஓநாய். இது உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுற ஓநாய், உங்ககிட்ட இருந்து ஆதாயம் பெறக்கூடிய ஓநாய். நீங்க கேர்ஃபுல்லாக இல்லாட்டி இந்த தடவை எந்த மெய்ப்பனும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன் தெரியுமா? நீங்களா தான் வாலண்டியரா போய் தலையை கொடுக்குறீங்க. நாங்க சபைக்கு தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வரல. நாங்க சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புறதும் இல்லை. நீங்க தேடி போய் தலையை கொடுக்குறீங்க. இனி அந்த ஓநாயோட தலைக்கு நீங்க தான் தப்பிச்சுக்கணும். இதை தவிர கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படையா யாரையும் காட்டி கொடுக்கவே முடியாது. போங்க. 2021 என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சுத்திகரிப்பு வருஷம். 2021 தீர்க்கதரிசி பயங்கர டிமாண்டு. 2 பேரோ 3 பேரோ தான் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. மற்ற எல்லாரும் வாக்குத்தத்த செய்தி தான். எல்லாம் வாக்குத்தத்த செய்தி. ஆன்லைனில் போய் பாருங்க. 2021 ப்ராபசி சொன்னவங்க ரொம்ப கம்மி. அப்பனா இப்போ எப்படி ஆயிருக்கு? கரெக்டா ஆயிருக்கு. ஆனால் ஒன்று, இந்த வசனம் இனிமே தான் நிறைவேறும். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் இனிமே தான் அதிகமாக வரும். கவனிச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு மாத காலமாக இந்த கொரோனாவுடைய இஷ்யூஸ் முடியும் போது ஆண்டவர் திருப்பி திருப்பி ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷம் 2019 லாஸ்ட்லேருந்து, அதாவது 2020 வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வருஷம் முழுக்க ஜனங்கள் வசனத்தில் சுத்திகரிக்கப்பட்டு வசனத்தை பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ ஜனங்க தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி போல, பெரிய வர்ஷிப் லீடருக்கு பின்னாடி போயெல்லாம் போல, அற்புத அடையாளங்களுக்கு பின்னாடிலாம் போல, ஜனங்க இப்போ எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க? வசனம் பேசுகிற ஊழியக்காரங்க உலகம் முழுக்க எழும்பி இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பவுல் பேஸ்மெண்ட் போட்டு போன மாதிரி இந்த ஒரு வருஷமா கர்த்தர் சபைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நல்ல வசனம் பேஸ் போட்டிருக்கிறார். விசுவாசிகள் கவனிங்க. நல்ல வசனம் பேசியிருக்கிறார். வசனத்தில் ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருக்கிறார். இப்போ உங்களுக்கு தீர்க்க தரிசனத்துக்கும் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன தெரியும்? நல்ல வித்தியாசம் தெரியும். ஆவிக்குரிய போதனைக்கும் ஆசீர்வாத போதனைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? வித்தியாசம் தெரியும். உங்களை ஏமாத்துற ஊழியக்காரனுக்கும் உங்களை ஏமாத்தாத ஊழியக்காரனுக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? நல்ல வித்தியாசம் தெரியும். ஜனங்களை மயக்கிற மாதிரி பேசி காசு வாங்கி காணிக்க வாங்குறத அப்படி பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஜனங்க இனிமேட்டு என்ன பண்ணிட்டாங்க? இனம் கண்டு கொண்டுட்டாங்க. இப்போ இனிமேட்டு ஜனங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. ஜனங்க ஓரளவுக்கு என்ன ஆயிட்டாங்க? நீ வசனம் பேசுப்பா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வசனம் பேசுகிற ஊழியக்காரர்களுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜையும் 50,000 பேர் 1,00,000 பேர் பார்க்குறாங்க உட்காந்து. முந்தைய அவங்களுக்குலாம் இருக்காது. அன்றைக்கி அவங்களுக்குலாம் போனீங்கன்னா 9,000 பேர் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ஆட்டம் பாட்டம்னு பார்த்தா எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? 1 மில்லியன் 2 மில்லியன் இப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நல்ல வசனம் பார்க்குற கூட்டம் ஒரு 50,000 பேர் வந்திருக்கிறான். நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக கத்தர் எவ்வளோ பேர் எழுப்பியிருக்காரு நமக்கு தெரியாது. இது ஆண்டவர் போட்டிருக்கிறதான அஸ்திவாரம். இந்த ஒரு வருஷத்தில் இதுக்கு அடுத்து ஒரு புயல் மாதிரி இந்த ஓநாய்கள் கூட்டம் உள்ள வரும் பாருங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. இந்த முடிஞ்சு கொரோனா முடிஞ்சு இது இப்போ நீங்கள் செகண்ட் வேவ் அடிக்குது என்ன ஆகுமோ நினைக்கிறீங்களா? இந்த செகண்ட் வேவ் என்பது வேற ஒன்றுமே இல்லை, முடிவுக்கான அடையாளம். நான் சொல்றது புரியுதா? ஒரு புயல் கரையை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அடி அடிக்கும்.
அதை அடிச்சு முடியுதுன்னா என்ன ஆக போகுது? புயல் கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். கரையை கடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை அது என்ன செஞ்சிடும்? கரையை கடந்துடும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன வரும்? ஒரு அமைதி ஒன்று வரும். அதே மாதிரி தான் கொரோனா செகண்ட் லெவல் ஃபர்ஸ்ட் லெவலை விட பயங்கர லெவலில் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு புயல் மாதிரி அடித்து திருப்பி என்ன செய்யும்? ஒரு பெரிய ஓய்வு வரும். அதற்கு பிறகு பொருளாதார பஞ்சம் அதெல்லாம் வரும், அதை விட்டுருங்க. ஆனால் கொரோனாவோடைய வேவ் என்ன செய்யும்? ஒரு ஃபினிஷ் ஆகும். அது எப்படியோ ஃபினிஷ் பண்ணி முடிப்பாங்க. அவங்க உலக பிரகாரம் முடிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் முடிப்பார். ஒரு வேவ் ஒன்று செகண்ட் ஃபர்ஸ்ட் வேவ்லையே நம்மளை பத்திரமா பாதுகாத்த ஆண்டவர் செகண்ட் வேவ்ல இன்னும் பத்திரமாய் பாதுகாப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். டோன்ட் வரி. இப்போ நமக்கு தேவை இப்போ பயப்படாதீர்கள், கொரோனாவில் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு கொடுத்த மெசேஜ் இன்னைக்கு உங்களுக்கு தேவை கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்? நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபர்ஸ்ட் டோஸை வாங்கிட்டீங்க. இனி நீங்கள் உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகிருக்குது. இனிமேட்டு கொரோனாவை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. கொரோனா இல்ல, இந்த மாதிரி எந்த வைரஸ் வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. நீங்க சொல்லுவீங்க, அது எகிப்தியரை தாக்கினாலும் ஒழிய என்னை அது ஒருபோதும் தாக்காது, கர்த்தரை பத்திரமாய் பாதுகாப்பாருங்கிற அந்த ஷீல்டு நமக்கு வந்துருச்சு. கோவிஷீல்டு இருக்கோ இல்லையோ, ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு இருக்கு, நம்மளை கர்த்தர் பாதுகாப்பா. இனிமேல் நம்ம அதை பத்தி கண்டு பயப்பட போறதும் இல்ல. ஆனா இப்ப நாம பயப்பட வேண்டிய அல்லது பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கொரோனாவுக்கு பிறகு சபை நல்ல ஓய்டு ஓபன் ஆகும். இப்ப இந்த அடங்கி கிடக்கிற ஓநாய் கூட்டம் இருக்குல்ல, இது எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப கர்த்தரை அடக்கி வச்சிருக்கிறாரு, அவங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுக்காகனா, சபையை கர்த்தர் வசனத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஸ்ட்ராங் பண்ணி சபையை போட்டிருக்கிறார். நல்ல அஸ்திவாரம் போட்டு, நல்ல விதைகளை போட்டு விதைச்சு ஒரு பெரிய கூட்டத்தை தனக்குன்னு. இந்த கூட்டத்துக்கு விரோதமாக மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் இனி வரும். இதை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக உள்ளே வருவாங்க. இனிமேட்டு வரப்போறவங்க யாரு? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வெளியிருந்து வரக்கூடிய பஞ்சம், வெளியிருந்து வரக்கூடிய வியாதி, கொள்ளை நோய், பூகம்பம் அல்லது வெளியிருந்து வரக்கூடிய எதுவுமே சபையை ஒண்ணுமே செய்ய போறதில்லை. ஏன்? அதெல்லாம் பார்த்து முடிச்சிருச்சு சபை. இப்ப சபை அதுக்கு நடுவில் ஸ்ட்ராங்கா ஆயிருச்சு. கர்த்தர் நம்மளை உருவாக்கி வச்சுட்டாரு. இப்ப அடுத்து வரப்போறது உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். இவங்க எப்படி வருவாங்களா? ஆட்டுத்தோல் போத்திக்கிட்டு, கிறிஸ்தவத்தை மாதிரியே, ஊழியக்கார மாதிரியே, கையில பைபிளை தூக்கிட்டு எப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுவாங்கன்னு பவுல் தெளிவா சொல்றாரு. வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்குள் சிலர் எழும்பி சீஷர்களை தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று. எப்படி மாறுபாடானவைகளை போதிப்பாங்க? நாங்க இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போதிப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாட் ஒன்லி ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின், சபைக்கு விரோதமாக எழும்புகிறத நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வெறும் சபைக்கு விரோதமாக இந்த செழிப்பின் உபதேசம் மட்டும்தான் போராடுது. செழிப்பின் உபதேசம் மட்டுமல்ல, இனி மாறுபாடான போதனைகள் நீங்கள் எதிர்பார்க்காத நிலையிலிருந்து பைபிள்ல இருந்து எடுத்து சபையை மோசம் போக்குற ஓநாய்கள் வரும். நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இனிமேட்டு பெருமளவில் எழும்புவாங்க. ஏன்? இந்த 1.5 வருஷம் கர்த்தர் அவைகளை அடைத்து வச்சிருக்கிறார். இந்த 1.5 வருஷம் கர்த்தர் சபைக்கு சாப்பாடு போட்டிருக்கிறார். கர்த்தர் சபையை வசனத்தில் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்கிறார். இப்போ தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் இப்போது இதை நல்லது என்று கண்டார். இப்போ தோட்டக்காரங்கிட்ட கர்த்தர் ஒப்படைச்சிருக்கிறார் மெய்ப்பர்கள் கையில். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஒரு வலு சர்ப்பம் உள்ளே வரும். அது சோதனைக்காக அனுமதிக்கப்படுகிற வலு சர்ப்பம் தான். அதே மாதிரி தான் கர்த்தர் சில ஆட்களை கடைசி நாட்கள் அனுமதிப்பார். அவங்க சர்ச்சுக்குள்ள மட்டும் வருவாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம சபைக்குள்ள வராமல் தடுத்துருவோம். சபைக்குள்ள வராமல் என்ன செஞ்சிருவோம்? தடுத்துருவோம். ஏன்னா நம்ம சபையில் என்ன செய்ய போகிறோம்? பர்டிகுலர் பர்சனை தான் ஏற்ற போகிறோம். ஜோமணி தான் ஏற்றுவோம். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாஸ்டர்ஸ்டையும் சொல்லியிருக்கிறேன். தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு ஒரு ஆளை என்ன செய்யாதீங்க, சபையில் ஏற்றாதீங்க. யாரை ஏற்றணும்? நீங்கள் ஜோம் பண்ணி உங்கள் ஆவியில் அவனை ஏற்றலான்னு ஆவியானவர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஏற்றணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் பேசுகிறாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பேசுகிறாங்கன்றது தான் சபையில் முக்கியம். ஸ்டார் ப்ரீச்சர், செலிபிரிட்டி ப்ரீச்சர், இன்னைக்கு லைம் லைட்டில் இருக்கிற ப்ரீச்சர் நமக்கு வேண்டாம். பைபிளில் உள்ளதை எடுத்து வசனத்தை உள்ளதை உள்ளதென்று போதிக்கிற ஊழியக்காரன் தான் நமக்கு தேவை. அது யாரை வேணா இருந்துட்டு போட்டோம், அன்னோன் பர்சனாக இருக்கட்டும், நியூ ஃபேஸாக இருக்கட்டும், we don't want to bother about this. நாம் உட்காந்து பார்க்கணும், ஆவியானவர் ஏவனா மட்டும்தான் நம்ம ஏற்ற போகிறோம். இது பிரச்சனையே இல்லை, சபைக்குள்ளே வராமல் தடுத்துடலாம். பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? காற்று வழியாக வரும், காற்று வழியாக உள்ளே வரும். காற்றுனா யார்? ஆன்லைன், உங்களோட யூடியூப், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க டிவி, இனி ஓடிடிங்கிற பேர் வேறு வந்துருச்சு. இனி எல்லாரும் உள்ளே வர போகிறாங்க. அத்தனை பேரும் உள்ளே நுழைவான். ஃபேஸ்புக் வச்சுருக்கிறவங்கலாம் மெசேஜ், யூடியூப் வச்சுருக்கிறவங்களாம் மெசேஜ். இப்போ இவ்வளவு வருது உள்ள. இதில் எது சரி?
எது தப்பு அப்படிங்கிறத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு வருஷம் கர்த்தர் உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். இனிமேல் நீங்க சரியான உபதேசத்துக்குள் ஒரு வருஷம் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். 1.5 வருஷம் ஒரு மிகப்பெரிய அலை ஒன்று அடிக்கும். காத்துல பிசாசு கிரியை செய்யணும் ஒரு வசனம் இருக்கு, அது மட்டும் வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தருளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நல்ல வசனம் சொல்லுங்க. ஆகாயத்து அதிகார பிரபுன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல The Prince of Wind அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? The Prince of Wind. காற்றுல கிரியை செய்யக்கூடியதான அந்தகாரத்தின் பிரபு. இவன் மூலமாக உலகம் முழுக்க ஒரு கள்ள உபதேசம் உங்க வீடுகளுக்குள் வரும், உங்கள் மொபைலுக்குள் வரும். இந்த எச்சரிப்பை நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். இந்த உபதேசங்கள் நாங்கள் கொடுக்கிறதான இந்த வசனத்தினுடைய உபதேசங்களை தாண்டி மாறுபாடான தந்திரமான நூதனமான வசனத்தை வேறு வசனத்தில் இல்லாததுல பேச மாட்டாங்க. ஆனா வசனத்தையே மாறுபாடா பேசுவாங்க. மாறுபாடா கிறிஸ்து வரமாட்டாரும்பாங்க. இந்த மாதிரி மாறுபாடான காரியங்களை பேசி உங்களை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். அதான் வசனத்துல சொல்றார், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு இந்த எச்சரிப்பை கொடுக்கறதுக்காகவே இந்த செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இதுக்கு கீவேர்டா என்கிட்ட சொன்னது மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்ன கீவேர்ட். அந்த வேர்ட்ல இருந்தா இந்த மெசேஜோடைய ஸ்ட்ரக்சர் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். சிங்கம் கரடையெல்லாம் அதுக்கு பின்னாடி ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. அதோட மந்தையை தப்ப விடாத, உங்களை மோசம் போக்குற, மாறுபாடாய் போதிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பி வருவார்கள். இது இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் எடுத்துக்கிட்டீங்கனாலே பிழையாமின் உபதேசம் இருக்கு. பாலாக்கு போத்த பிழையாமின் உபதேசம், அதற்கு பிறகு ஏசபேலின் உபதேசம், அதுக்கு பிறகு நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம். இந்த மாதிரி காரியங்கள்லாம் சபையை அன்னைக்கே தாக்கி இருக்கு. அது ஆரம்ப காலம், இது முடிவு காலம். எவனை விழுங்கலாமா என்று பிசாசு வகை தேடி சுத்துறான். இது சபையோடைய கடைசி காலம். கையில போன் இருக்கு, யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்குன்னு எல்லா மெசேஜுக்கும் போய் என்ன செய்யாதீங்க. ஆமா, தீனால் சுத்தி பார்க்க போய் தான் என்ன ஆனாலாம் தீட்டுப்பட்டு போனாலும் இருக்கு தேசத்தை சுத்தி. அதே மாதிரி யூடியூப்ல ஒரு ரவுண்டு வரலாம், அப்படியே உள்ள போய் என்னென்னலாம் இருக்கலான்னு தேடலாம். உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படுது, அந்த செய்தியை கேட்குறீங்க, அடுத்து போய் நீங்க தியானிங்க. நிறைய அதான் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த சூப் அப்படிம்பாங்க. இந்த நிறைய ஆட்கள் சேர்ந்தாலும் என்ன வந்துடும், பயங்கர பிரச்சனை. அதான் உங்களுக்கும் சொல்கிறேன், நிறைய மெசேஜஸ் அந்த போய் ஹீப்ரூவில் பார்க்குறேன், க்ரீக்கில் பார்க்குறேன், லத்தீனில் பார்க்குறேன், இங்கிலீஷில் பார்க்குறேன். நீ என்ன வேணாலும் பார்க்குறத விட்டுட்டு முதல்ல உட்காந்து ஆவியானவரோட நீங்கள் படிங்க. உங்கள் சபையில் உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்களா, அந்த சிலபஸ் போதும், அதை விட்டுட்டு நீங்கள் பர்சனலாக படிங்க. அதுதான் நல்லது. இல்லைனா மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கொரோனா முடியும் போது, சபை ஓப்பன் ஆகும் போது மொத்தம் படையெடுக்கும். அன்னைக்கு உங்களுக்கு இந்த நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டும் இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த ஓநாய்களுடைய புயல்ல இவர்கள் வார்த்தைகள் கூட உங்களுக்கு எடுபடாமல் போகும். எங்க வார்த்தைகள் உங்களுக்கு எடுபடாமல் போகிற காலம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்பவே கர்த்தர் உங்களுக்கு அதுக்கான எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. சபைக்குள்ள வராதபடிக்கு ஊழியர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வீட்டுக்குள்ள வராதபடிக்கு விசுவாசிகள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது முன்னெச்சரிக்கையா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு எச்சரிப்பு. ஆயத்தப்படுங்க. சீக்கிரத்துல ஆவிக்குரிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. ஓநாய்கள் வருகிறது.